என் அன்பு குட்டி செல்லங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த 2ஆம் நாள் வேத பாட வகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜெபிக்கலாமா? Heavenly Father, we come before you today, grateful for the opportunity to learn about you and your word. We pray that you would fill our hearts with joy and help us to see your presence in everything we do. Open our minds to understand the lessons we will learn and inspire us to share your love with others. Bless the VBS teachers, volunteers and children here today, and may this time be a time of growth and connection for all. In Jesus' name, Amen. நோவா ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்கலாமா? பிள்ளைங்களா, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விபிஎஸ் கிளாஸ்க்கு ரெடியா? இன்றைக்கி யாரோட ஸ்டோரி தெரியுமா? நோவா தாத்தாவோட ஸ்டோரி. நோவா தாத்தாவோட ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. நோவா தாத்தா டைமில் எல்லாரும் தப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நோவா தாத்தா மட்டும் ஆண்டவர் சொன்ன பேச்சை கேட்டு இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் நோவா தாத்தா அவரோட குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினாங்க. மற்ற எல்லா மக்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, நோவா தாத்தா அந்த மக்கள் எல்லார்கிட்டையும் போயிட்டு நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நடங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் போய் சொன்னாங்க. ஆனால் யாருமே அதை கேட்கல. ஸோ இது நோவா தாத்தா எப்படி எல்லார்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, அவங்க எப்படி நோவா தாத்தாக்கு பதில் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கற்பனையாக உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கதை சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களா? நோவா ஒரு நாள் அவருடைய பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட போனார். அந்த பழைய ஃப்ரெண்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவர்கிட்ட போயிட்டு, ஃப்ரெண்ட், நீங்கள் ஏன் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி நிறைய சம்பாதிக்கிறீங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். கடவுளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, கடவுள் ரொம்ப கோவமாக இருக்கார் எல்லார் மேலேயும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த ஓல்டு மேன் நோவா தாத்தாவை பார்த்து, இந்த அட்வைஸ்லாம் எனக்கு கொடுக்காதப்பா, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நீ என்னை விட பெரிய ஆட்கள்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் போய் அட்வைஸ் கொடு, எனக்கு அட்வைஸ் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அமுச்சிட்டார். நோவா தாத்தா ஒரு நாள் குள்ளநரியை கூப்பிட்டு, குள்ளநரி நீங்கள் கூட கப்பலில் வந்துடுறியா, ஏன்னா கடவுள் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு. அதுக்கு அந்த குள்ளநரி நோவா தாத்தாவை பார்த்து, நான் கண்டிப்பாக உங்கள் கூட வந்துடுறேன் நோவா தாத்தா, ஏன்னா ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் கொடுக்குறாரு, நான் அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். ஐசையா 43வது அதிகாரத்துலேயும் இதை பற்றி போட்டிருக்கு, பார்த்தீங்களா? நோவா தாத்தா போயிட்டு இருக்கும்போது 2 சின்ன பிள்ளைங்க விளையாட்டுருக்கிறத பார்த்தாங்க. அந்த 2 பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு, பிள்ளைங்களா, ஆண்டவர் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கேட்கணும், பெரியவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும், தேவையில்லாமல் டைம் டிவிலையும் வீடியோ கேம்லையும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னால், நோவா தாத்தாவை பார்த்து, நான் உங்கள் பேச்சையே நான் கேட்கணும்,
எங்கள் அப்பாவும் வீடியோ கேம் விளையாடுறாங்க, எங்கள் அம்மா டிவி பார்க்குறாங்க, நானும் டிவி பார்ப்பேன், நான் வீடியோ கேமை பார்ப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டான். அந்த பொண்ணு நோவா தாத்தாவை பார்த்து, நானும் அவங்க சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்கள் எங்களோ பெரிய போட்டு கேட்டுறீங்களா லூஸ் மாதிரி, நான் உங்கள் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்களும் ஓடிட்டாங்க. ஒரு நாள் நோவா தாத்தா வெளியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டுக்குருவியை பார்த்தாரு. அந்த சிட்டுக்குருவிகிட்ட போயிட்டு, சிட்டுக்குருவி ஆண்டவர் இந்த உலகத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு, அழிக்க போகிறாரு, நீ என் கூட கப்பலில் வந்துடுறியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, நோவா தாத்தா நான் கண்டிப்பாக வருவேன், ஏன்னா லூக்கா 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்னை ஒரு நாள் மறக்க மாட்டார்னு போட்டுருக்கு, நான் டெய்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நோவா தாத்தா அங்கே பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஆளை கூப்பிட்டு, தம்பி நீங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஏன்பா சண்டை போட்டுட்ருக்க, எல்லாரையும் ஏன்பா கத்துற அடிக்கிற, பண்ணாத, ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, எப்பவுமே அமைதியாக இருக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும், அப்போ தான் ஆண்டவருக்கு பிடிக்கும், இல்லைன்னா ஆண்டவர் ரொம்ப கோபமாக இருக்கார், உலகத்தையும் அழிச்சிருவார், வன்னியை அழிச்சிருவார் அப்படின்னு நோவா தாத்தா சொன்னாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன தெரியுமா சொன்னார், பூமர் தாத்தா உங்களுக்கு எதுவும் தெரியாது, நானா ஆரம்பிக்கிறேன், அவங்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால தான் நான் அடிக்கிறேன், வேணும்னா அவங்களுக்கு போய் அட்வைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நோவா ஒரு கழுதைகிட்ட போயிட்டு, டாங்கி என் கூட கப்பலில் வந்துடுறியா, ஏன்னா கடவுள் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு. அதுக்கு அந்த டாங்கி நோவா தாத்தாவை பார்த்துட்டு, நோவா தாத்தா நானும் என் குடும்பமும் உங்கள் கூட கண்டிப்பாக வருவோம், ஏன்னா ஏசப்பா எங்களை மாதிரி ஒரு கழுதை மேலே தான் உட்கார்ந்து ராஜா மாதிரி போவார், மத்தேயு 21வது அதிகாரத்தில் இது போட்டிருக்கு, கண்டிப்பாக நான் வருவேன். இப்படியா? யாருமே நோவா சொன்ன பேச்சு கேட்கல. ஆண்டவர் மேலேயும் பயம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன தோணுச்சோ எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, யாருமே சொன்ன பேச்சு கேட்கலையா, கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு. கடவுள் நோவாவை கப்பலுக்குள்ளே போக சொன்னாங்க. நோவா குடும்பம் உள்ளுக்கு போயிடுச்சு. ஆல் த அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் போச்சு. கடவுள் இப்போது போட்டு கதவை வெளியிலேருந்து பூட்டிட்டாங்க. அப்புறம் மழையை ஆரம்பித்து விட்டுட்டாங்க. மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. மழை ஆரம்பித்து ரொம்ப நாள் பெஞ்சுதா, அப்படியே நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சுது. அந்த 2 பிள்ளைங்க இருந்தாங்களே, அவங்க மேலே முதுகு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அவங்க பயந்து போயிட்டு கப்பலில் பார்த்தாங்க, சிட்டுக்குருவியை பார்த்தாங்க. சிட்டுக்குருவி சத்தமாக கூப்பிட்டாங்க, சிட்டுக்குருவி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு சிட்டுக்குருவி சொல்லிச்சு, ஐயோ என்னால் காப்பாற்ற முடியாது உங்களை, ஏசப்பா கப்பலோட கதவை பூட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்குள்ளே வெள்ளம் இன்க்ரீஸ் ஆகி அந்த பிள்ளைங்கள அடிச்சுட்டு போயிடுச்சு. வெள்ளம் பெருகி நோவா தாத்தாவோட ஓல்டு ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவர் வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. அந்த ஓல்டு மேன் அவர் மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து கப்பலில் பார்த்தார். அங்கே குள்ளநரி இருந்தது. குள்ளநரியை கூப்பிட்டு, குள்ளநரி நோவாட்ட சொல்லி என்னை மன்னிச்சுக்க சொல்லு, என்னை கூப்பிட்டுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு குள்ளநரி சொல்லிச்சு, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, இப்போ டூ லேட், சாரி சார் அப்படின்னு சொல்லிடுச்சு. பெருக எல்லா வீடும் பில்டிங் எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் அந்த கோமா இருந்தான ஒரு ஆள், அவன் மட்டும் தப்பிச்சு ஒரு பெரிய மலை மேலே ஓடி வந்துக்கிட்டே இருந்தான். அந்த மலை மேலே இருந்துட்டு கப்பலில் பார்க்குறான். கப்பலில் அந்த டாங்கி தெரியுது. அந்த டாங்கியை கூப்பிட்டு, டாங்கி என்னை காப்பாற்று, நான் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு கத்துனான். அதுக்கு அந்த டாங்கி, இப்போ ரொம்ப லேட் ஆச்சு, இப்போது நீங்கள் சாவர பயத்தினால நீங்கள் கூப்பிடுறீங்க, இன்னும் ஆண்டவர் மேலே உங்ககிட்ட அன்பு இல்லை, அதனால் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. வெள்ளம் அந்த மலையையும் கடந்து போய் அந்த ஆளும் வெள்ளத்தில் இறந்து போயிட்டாரு. இப்படியா? அங்கிருந்த எல்லா மக்களும் தண்ணியில் இறந்து போயிட்டாங்க. வெறும் நோவோட குடும்பம் 7 பேர். அப்போ அங்கே உள்ள மிருகம் பறவைங்க கப்பலில் போனாங்கல்ல, அவங்க மட்டும்தான் பத்திரமா இருந்தாங்க கப்பலில். 1 வருஷம் கழித்து ஆண்டவர் கப்பலோட கதவை திறந்தார். அவங்க எல்லாரும் சந்தோஷமாக வெளியில் வந்தாங்க. வந்த உடனே நோவாவும் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு ரொம்ப தேங்க்யூ சொன்னாங்க. ஆண்டவர் அந்த தேங்க்யூ கேட்டுட்டு, ஐயோ மற்ற மக்கள்லாம் நான் அழிச்சிட்டேன்னு வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நோவாட்டியும் எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாங்க, நம்ம யாரையும் நான் தண்ணினால் அழிக்க மாட்டேன்,
நான் இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸ்க்காக அப்படியே ஒரு அழகான ரெயின்போ அவங்களுக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? நானும் ஸ்டோரி முடியல. ஏன் தெரியுமா? இதுக்கு மேலே மத்தேயு 24 போட்டிருக்கு, நோவா காலத்தில் இருந்த மாதிரி இன்னொரு வாட்டி ஆக போதான். அது எப்போ தெரியுமா ஆகும்? ஏசப்பா திரும்பி வரப்போகிறாங்க. எப்பவும் சொல்ல முடியாது, திடீர்னு வருவாங்க. நம்மெல்லாம் அது வரைக்கும் நல்ல பிள்ளைங்களா பத்திரமா இருக்கணும். வரும்போது ஏசப்பா யாரெல்லாம் நல்லவங்களா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஏசப்பாவோட கூட்டு போயிடுவாங்க. மற்ற எல்லாரும் என்ன தெரியுமா ஆவாங்க? எல்லாரையும் ஆண்டவர் சாத்தாங்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க எரியிற நெருப்புக்குள்ள. அதனால நம்ம எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். Memory verse time. Genesis chapter 6 verse 8. But Noah found grace in the eyes of the Lord. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Closing prayer. Join your hands, close your eyes. Dear God, thank you for the story of Noah and the life that you gave him and his family. We know that we often turn away from you when we sin, but we thank you that our story does not end. Thank you for the gift of forgiveness you give to us each day through your Son, Jesus Christ. It's in His name we pray. Amen.